எழுத படிக்க தெரியாத ஒரு மனுஷன் ஒரு அப்பாவியா ஒரு மாதா கோவில்ல மணி அடிக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த கோவிலுக்கு புதுசா ஒரு பாதிரியார் வராரு. அவரு எழுத படிக்க தெரியாத ஆட்களுக்கெல்லாம் சர்ச்சில் மணி அடிக்கிற வேலை தர முடியாது. அதனால நீ 15 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள நீ எழுத படிக்க கத்துக்கல அப்படின்னா இந்த வேலையை விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், வேற ஒரு ஆளை நான் வேலைக்கு வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நைட்டு மனைவி கிட்ட மனசு விட்டு புலம்புறாரு. என்னடா இது, இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் எங்க போய் எழுத படிக்க கத்துக்கிறது? எழுத படிக்க கத்துக்கிறத விட இந்த மணி அடிக்கிற வேலையை தவிர எனக்கு வேற ஒரு வேலையுமே தெரியாது. நான் என்னதான் பண்ண போறேனோ தெரியல. 15 நாளைக்குள்ள எப்படி கத்துக்க முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே சரி நான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் காலார நடந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில நடக்க போறாரு. நடக்கும் போது இவருக்கு கொஞ்சம் சிகரெட் பிடிக்கணும் போல தோணுது. உடனே அவர் சிகரெட் கடையை தேடுறாரு. சிகரெட் கடை ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அந்த தூரத்துக்கு அவர் நடந்து போய் சிகரெட் பிடிச்சிட்டு மனசை ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி நடந்து வீட்டுக்கு வராரு. வரும்போது மறுபடியும் சிகரெட் பிடிக்கணும்னு தோணுது. இதுக்கு மறுபடியும் 1 கிலோமீட்டர் நடக்கணுமே யோசிச்சவரு, ஆமா இங்க இருந்து சிகரெட் பிடிக்கிறதுக்கு 1 கிலோமீட்டர் தூரம் நம்ம போக வேண்டியிருக்கு. அப்ப தோணும் போதெல்லாம் சிகரெட் பிடிக்கிறதுக்கு எல்லாருமே அப்படித்தானே போவாங்க. அப்ப இங்கேயும் ஒரு சிகரெட் கடை போட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவலை விரிச்சு அதுல சிகரெட்டு அதோட தீப்பெட்டி எல்லாம் வாங்கி வச்சுட்டு விற்கிறாரு. அது சூப்பரா விற்கிது. அப்படியே அந்த கடையை ஒரு பெட்டி கடை ஆக்குறாரு. அந்த பெட்டி கடை ஒரு சின்ன பலசர கடை ஆகுது. அந்த பலசர கடை அப்படியே பெரிய சூப்பர் மார்க்கெட் ஆகுது. இப்படி அந்த ஆள் பயங்கரமா கோடிக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சம்பாதிச்ச பணத்தெல்லாம் பேங்க்ல அம்பௌண்ட் போட்டு வச்சிருக்கிறாரு. அப்ப பேங்க்ல இருக்கிறவங்க, நீங்க ஏன் இதை சும்மா அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கீங்க? இதை பெரிய அளவுல முதலீடு பண்ணலாம்ல, வட்டி வர மாதிரி நமக்கு அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுறாங்க. அப்ப அவருக்கு, எனக்கு அதெல்லாம் பத்தி எதுவுமே தெரியாது, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் ஒண்ணுமே புரியலையே, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டோன்னே, என்ன இவ்வளோ ஒரு மாதிரி டத்தியா இருந்துட்டு எப்படி இதெல்லாம் உனக்கு புரியல அப்படின்னு சொல்ற, ஆனா எப்படி இவ்வளோ காசு சம்பாதிச்ச? ஒண்ணுமே தெரியாமலே நீ இவ்வளோ தூரம் கத்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு மட்டும் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நீ எப்படி இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் ஆஃபீஸர் கேட்டாராம். அப்ப இவர் சொன்னாராம், எனக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் கோவில்ல மணி அடிச்சுட்டு தான் இருந்திருப்பேன். எழுத படிக்க தெரியாததுனாலதான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அதனால நம்மள ஒருத்தர் உனக்கு இது வரல, இது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு வைக்கிறாங்கன்னா அதுவே ஒரு பெரிய ஆச்சரியத்துக்கு ஆரம்பமா இருக்கும். அதனால நீங்க எப்பவுமே தோத்து போயிட்டோம்னு ஒத்துக்கவே ஒத்துக்காதீங்க. இனிமேதான் ஆரம்பமே இருக்குன்னு நம்புங்க.